நம்மை உண்டாக்கின தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. கொஞ்சம் அசதியாக இருக்கிற கண் அசந்துட்டேன் அப்படி கூட அவர் சொல்ல மாட்டார். இரவும் பகலும் விழித்திருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற ஒரு அற்புதமான தேவன் அவர். அதனால தான் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவரை சார்ந்து நீங்கள் எங்களை உண்டாக்கி இருக்கிறீங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு சொந்தம், இந்த எங்கள் குடும்பமே இயேசுவே உங்களுக்கு சொந்தம், நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே, அதனால் நீங்கள் எங்களை பாதுகாப்பீங்க. கொள்ள நோய், தீங்கு, அது மாதிரி பஞ்சங்கள், பாதிப்புகள் எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே நீ விசுவாசத்தோடு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம், மன மகிழ்ச்சி, தைரியம் வந்துடும். சரியா? இப்போது நம்ம வேத புஸ்தகத்திலிருந்து சில காரியத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். வசனத்தில் நம்ம யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம தொடர்ச்சியாக பைபிளை தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது மோசே அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். இல்லை, மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்க கர்த்தர் தெரிந்து கொண்டாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார். சொந்த பலத்தை அவர் சார்ந்து என்னால் முடியும், நான் அரண்மனையில் வளர்ந்து எகிப்தினுடைய எல்லா சாஸ்திரங்களையும் தெரியும், யுத்த முறைகளெல்லாம் தெரியும், நான் அதை வச்சு விடுதலை ஆக்கிடுவேன்னு அவருக்குள்ள சுயத்தின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அதனால் ஒரு தவறு செய்து விட்டார். அந்த தவறு நிமித்தம் எகிப்தை விட்டு அவர் தப்பி ஓடக்கூடிய சூழ்நிலை. மீதியான் தேசத்தில் வச்சு ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்திலே அவரை உருவாக்கினார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக உருவாக்குவார். நீங்கள் பிஸ்னஸ் செய்யலாம், வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை உருவாக்கி அந்த பாத்திரவான்களாய் மாற்றித்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அப்போ மோசே ஆண்டவர் உருவாக்குகிறார். வனாந்தரத்திலே ஆண்டவர் ஒரு உருவாக்கி அவருக்கு சாந்தத்தை கற்றுக் கொடுக்கிறார், தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார், ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ உருவாக்கப்பட்டு கர்த்தருடைய வேலை வந்தவுடன் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் மோசையை சந்திக்கிறார். அப்பொழுது மோசே தன்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறார். தேவன் அவரை சந்தித்து பேசின போது தன்னால் முடியாது, இதெல்லாம் செய்ய நடக்கிற காரியமல்ல என்று நினைத்தாலும் தேவனுக்கு தன்னை அவர் அர்ப்பணித்து கொண்ட சம்பவங்கள் தான் யாத்திராகமம் 3-4 அதிகாரங்களிலே நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்க, சூழ்நிலை பார்த்தா இப்போ ஆண்டவர் நேரடியாக முட்செடியில் தரிசனமாகிறார் மோசேக்கு. எகிப்தில் அவர் தேவ பர்வதம் என்கிற அந்த இடம் சீனாய் மலை அடிவாரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது முட்செடி பற்றி எரிகிறதை அவர் பார்க்கிறார். ஆனால் முட்செடி அவர் அழிந்து போகவில்லை. அவர் ஆச்சரியமாக பார்த்தபோது அதை கொழுந்து தேவ சத்தம் வருகிறாரு. ஆண்டவர் பேசுகிறார், மோசே உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏன் தெரியுமா? அங்கே கர்த்தர் நிற்கிறார். அதனால் அந்த நேரத்தில் அது பரிசுத்தம், அந்த பயபக்தி உனக்கு உண்டாயிருக்கணும்னு கழட்டி போட சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் பேசுகிறார். இப்போ 40 வருஷத்துக்கு முன்னால் தன்னை கொண்டு அது நடக்கும்னு நினைத்து இனி நடக்காதுன்னு நினச்சி ஓடி வந்த மோசே கிட்ட 40 வருஷம் உருவாக்கின பிறகு கர்த்தர் பேசுகிறார். அதுக்கு முன்னால் அவர் என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் அவரிடத்தில் பேசி, நீ வா, உன்னை என் ஜனத்தை விடுதலையாக்க எகிப்துக்கு அனுப்புவேன்னு சொன்னால் நான் எம்மாத்திரம் அவர் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, நான் அதுக்கெல்லாம் பாத்திரனே அல்ல, நான் எம்மாத்திரம் என்பதாக சொல்லுகிறார். அப்போ என்னாலெல்லாம் அதை செய்து முடிக்க முடியாது என்பதாக சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் பாருங்க, நான் போய் மக்கள்கிட்ட பேசினேன், என்னை நம்புவாங்களா? உங்களை அனுப்பின அந்த கடவுளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவளுக்கு என்ன சொல்ல முடியும்? அவங்க 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஏதோ ஆண்டவர் அனுப்பினார், சந்திச்சார் என்ற அந்த கடவுளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல.
அதனால் இதெல்லாம் என்னால் முடியாது என்பதாய் அவர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, அவங்க என்ன நம்ப மாட்டாங்க அப்படி சொல்கிறார். ஆண்டவரே, அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, நான் போய் சொன்னால் கூட அவங்க நம்புவாங்களா? நான் ஒரு மனிதன், நான் போய் சொன்னால் அவங்க நம்பிடுவாங்களா? நம்ப மாட்டாங்க. 10வது வசனத்தில் சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்க வாயும் மந்த நாவும் உள்ளவன். அவர் சொல்கிறார், நான் திக்கி பேசுகிற ஆள், நான் என்னை கொண்டு நீ செய்யணும்னு நினைக்கிறீங்களே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், எனக்கு சரியாக பேசக்கூட வராது. நான் போய் எப்படி இந்த மக்களோடு பேசி அழைச்சிட்டு வர முடியும்? பார்த்தீங்களா, தன்னுடைய நிலையை உணர்ந்து அவர் உண்மையை ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறார். அதான் கர்த்தர் மறுபடியும் அவரை உற்சாகப்படுத்தி அவரோட பேசி, இல்லை நான் உன்னை பயன்படுத்துவேன், உனக்கு வாயில் என் வார்த்தைகளை வைப்பேன், என் வல்லமை வெளிப்பட எல்லாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அதன் பிறகு அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். தேவ திட்டத்தை நிறைவேற்ற என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அந்த மாதிரி தேவன் நம்மை ஒரு காரியத்திற்கு அழைக்கும் போது நம்முடைய இயலாமை, நம்மிடத்தில் இருக்கிற தகுதியற்ற தன்மையை உணர்ந்தாலும் நம்மை அந்த திட்டத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். வியாபாரம் செய்கிறதுக்கு எனக்கு அனுபவமும் கிடையாது, எனக்கு அதில் பழக்கமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? அந்த ஆண்டவர் உங்களை அழைத்து நான் ஆசீர்வதிப்பேன், நீ செய் அப்படின்னு சொன்னால் உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது, எனக்கு அனுபவம் கிடையாது, அதுக்குரிய ஞானமும் கிடையாது, நான் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டு அதை செய் அப்படின்னா நம்ம அர்ப்பணித்து கொள்ளுவது. அதே மாதிரி தான் உங்களுடைய பொறுப்புகள், ஃபேமிலியை ரன் பண்ணுகிற காரியம், பிள்ளைகளை வளர்க்கிற காரியம், அப்புறம் நீங்கள் ஆண்டவர் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறால ஊழியம், அதை செய்வதற்கு நம்ம வேலை நம்ம அர்ப்பணித்து கொள்ளுவது. நம்ம அர்ப்பணிச்சுட்டா தேவன் அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஞானம் தருவார், பலன் தருவார், சுகம் தருவார், கிருபை தருவார். அதான் நீங்கள் வேலை செஞ்சால் வேலை செய்வதற்குரிய ஞானம், பலன், அந்த திறமைகள் அது கர்த்தர் தருவார். நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸை சரியாக செய்வதற்குரிய வழிநடத்துதல் ஞானத்தை கர்த்தர் தருவார். ஊழியம் செய்கிறீங்கன்னா ஊழியம் செய்வதற்குரிய ஒரு விசேஷத்தை கிருபை, அபிஷேகம், ஞானம் அதை கர்த்தர் தருவார். நம்ம வேலை அர்ப்பணித்து கொள்வது. என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது 74ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் என்னை முகமுகமாய் சந்தித்து இந்த மோசைக்கிட்ட அக்னி அந்த நடுவிலேருந்து பேசினார்ல, அதே மாதிரி ஒரு அனுபவம். நான் பாடியில் அப்போ இருந்த சென்னையில் ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது. சென்னையில் முழு இரவு ஜெபம் நடைபெற அந்த ஜெபத்துக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் வேலைக்கு புறப்படணும், விடியற் காலை வந்துட்டேன். அந்த நேரம் எனக்குள்ளே ஜெபிக்கணும்னு ஒரு ஏவுதல் உண்டாகி கொண்டே இருந்தது. சரி, நான் ரூமில் தனியாக முழங்கால் போட்டு ஜெபித்தா என்னை சுற்றிலும் அப்படியே அக்னி எரிகிறதை நான் கண்டேன். என்னை சுற்றிலும் நெருப்பருக்கு மத்தியில் நான் நிற்கிற பயமும் ஒரு நடுக்கமும் என்னை பற்றி கொண்டது. அந்த அக்னிக்குள்ளிருந்து வார்த்தை வெளிப்பட்டாரு, நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? நீ என்ன பண்ணுற? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், என்ன ஊழியம் செய்கிறது, எப்படி செய்கிறது தெரியாமல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆண்டவர் சீரியஸாக கேட்குறாரு என்கிட்ட. நான் நடுங்க சொல்கிறேன், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, சரியாக ஜெபிக்க தெரியாது, ஊழியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, நான் என்ன செய்கிறது? என் காரியத்தை இயலாமையே நான் சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி நீ செஞ்சால் போதும் அப்படின்னு பேசினார். நிறைய கேள்வியெல்லாம் கேட்டேன். இந்த மோசை கேள்வி கேட்டார்ல, இது மாதிரி என்ன நம்ப மாட்டாங்க, பேர் என்னன்னு கேட்டேன், என்ன சொல்கிறது, எனக்கு மந்த நாவு, திக்குவாயி, நான் அதெல்லாம் நான் இதை மாதிரி நான் ஆண்டுகிட்ட என் மனசில் இருந்த இதெல்லாத்தையும் கேள்வி கேட்டேன். அவர் பொறுமையாக பதில் சொல்லிக்கொண்டே வந்தார். எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து கடைசியில், நீ உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தா போதும், நான் எல்லாம் நடத்துவேன், நான் உனக்கு சொல்லித்தருவேன், கற்றுத்தருவேன், நான் சொல்கிறபடி செஞ்சால் போதும், அவ்வளோதான். சரி ஆண்டவரே, நீ என்னை அர்ப்பணித்தேன், அவ்வளோதான், என்னை ஒப்பு கொடுத்தேன்,
அந்த ஒப்பு கொடுத்தல் விளைவு தான் இன்றைக்கி இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்குறீங்க. மற்றபடி எனக்கு ஞானமும் கிடையாது, எனக்கு திறமையும் கிடையாது, நாங்கள் வெளிநாட்டில் போய் கற்றுக்கொண்டு வந்ததில்லை, எல்லாத்துலேயுமே நான் அறக்குறை தான், அதனால் ஒன்றுமே தெரியாது. எப்படி இதெல்லாம் நடக்குன்னா என்னை ஒப்பு கொடுத்தேன், அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டாரோ அதற்கு ஒப்பு கொடுங்க. ஒரு வியாபாரியை தெரிந்து கொண்டால் அந்த வியாபாரத்தை கத்தருக்கென்று செய்ய ஒப்பு கொடுங்க. ஒரு வேலைக்கு தெரிந்து கொண்டால் அந்த வேலையை கத்தருக்கென்று செய்ய ஒப்பு கொடுங்க. பேங்கில் வேலை, ஸ்கூலில் வேலை, ஒரு ஆஃபீஸில் வேலை, ஒரு கிளர்க்கு வேலை, அல்லது சாதாரண ஒரு பியூன் வேலை கூட இருக்கட்டும், அது தேவன் கொடுத்த வேலை. அதை நான் செய்வதற்கு நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன்னு சொல்லுங்கள். இல்லை நான் குடும்பஸ்திரியாக இருக்கிற பிள்ளைகளை வளர்க்கணும், கவனிக்கணும், கணவர், அது ஒரு பெரிய பொறுப்பு, அதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்போ தேவன் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கு? ஸ்டூடெண்ட் படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை கிருபை தாங்க, ஞானம் தாங்க. உங்களை அர்ப்பணித்து கொண்டால் போதும், அவர் அழகாய் நடத்துவார். உங்களை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும், அழகாய் ஆண்டவர் நடத்துவார். ஒப்பு கொடுக்க அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். சரி, எல்லாம் முழங்கால் படியிடுங்க. மோசே எப்படி தன்னை தெய்வ திட்டத்துக்கு அர்ப்பணித்து கொண்டாரோ அதே மாதிரி உங்களை, உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிங்க. உங்கள் வீட்டில் ஒருவேளை பிஸ்னஸ் செய்கிறவங்க கடைக்கு போகணும், பிஸ்னஸ் கவனிக்கணுமா, அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஸ்கூலில், பேங்கில், எங்கேயோ வேறு வேலை பார்க்குறீங்க, அர்ப்பணித்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகள் நான் ஒழுங்காக படிக்க எனக்கு கிருபை தாங்க, என்னை அர்ப்பணித்து கொள்ளுன்னு சொல்லுங்கள். நான் குடும்பஸ்தரி, ஃபேமிலியை கவனிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு அது பெரிய பணி, சாதாரண பணி அல்ல. நான் வீட்டில் தானே இருக்கேன், சமையல் தானே பண்ண, அப்படி அற்பமாக நினைக்காதங்க. அது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஊழியம். உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் ஆண்டவர். அது ரொம்ப பெருசாக உங்களை நினைக்கிறார். அதுக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஒரு வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு ரொம்ப சுலபம். வீட்டில் தினமும் என்ன சமைக்கணும், என்ன குழம்பு வைக்கணும், என்ன கூட்டு வைக்கணும், காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ராத்திரி யோசித்து பாருங்கள், ரொம்ப கஷ்டம். ஒருவரால் அது செய்ய முடியாது. அது உங்களுக்கு ஸ்பெஷல் கிரேஸ் இருந்தால் தான் முடியும். சமையல் தானே சாதாரணமாக நினைக்காதுங்க. அதுக்கு கூட உங்களை மகிழ்ச்சி அர்ப்பணித்து கொண்டால் தேவன் அதில் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எந்த பணியில் தேவன் வைத்திருக்கிறாரோ அதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுவது. சரியா? மோசே அர்ப்பணித்து கொண்டதை போல இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அதில் ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்டாகிவிடும். அப்படியே நீங்கள் இருதயத்தில் கை வைத்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற, எனக்கு கொடுத்த பணிகளை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். முதல்ல அதே மாதிரி நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் எனக்கு நடத்தி தாங்க. உங்களுடைய தேவைகள், குடும்ப காரியம் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கீங்களா? ஆண்டோடைய பாத்தில் வைங்க, ஜெபிக்கலாம். உங்கள் தெருவில் உள்ளவங்க, கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு இப்படி அர்ப்பணித்து கொள்கிற இருதயத்தை கொடுக்கணும், அந்த எழுப்புதல் உண்டாகணும்னு ஜெபிக்கலாமா? தகப்பனே, மோசையை எங்களுடைய கண் முன்னால் நிறுத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். எங்களை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை தந்திருக்கிறீங்கப்பா. அதை நான் உண்மையும் உத்தமமாய் மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க, ஞானம் கொடுங்க. அதை மகிழ்ச்சியோட கர்த்தருடைய ஞானத்தோடு செய்வதற்குரிய கிருபைகளை எனக்கு, எங்களுக்கு தாங்கப்பா. அதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பப்பா, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்த ஆண்டவரே. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த தேவையெல்லாம் இருக்கிறப்பா, இந்த கடன் பிரச்சனை இருக்குது, இதிலிருந்து எங்களுக்கு பூரண விடுதலை கொடுங்க. இந்த பண தேவையை சந்தித்து கொடுங்க. இந்த வாரம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பண செலவு இருக்குது, அந்த தேவையை சந்தித்து கொடுங்க. ஆண்டவரே, இந்த பணத்தை நான் கொடுத்து முடிக்கணும், அதுக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்தில் எப்பவுமே சமாதான, சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்டாயிருக்கணும். எல்லா காரியத்தை நீங்கள் பொறுப்படுத்தி கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பன். எங்கள் தெருவில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அவங்களும் தங்களை உமக்கென்று அர்ப்பணித்து கொள்ளுகிற இருதயத்தை கொடுங்க. ஆவியானவர் ஊற்றப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் கிராமம் முழுவதும்
முழுவதிலும் எல்லா குடும்பத்திற்குள்ளும் இந்த எழுப்புதல் உண்டாகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும் ஆண்டவர் கிருபை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்காக, பாஸ்டருக்காக, சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருமே தங்களை உமக்கென்று அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை கொடுங்க. ஆவியானவர் எங்களுடைய சபையில் ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்க. ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்கள் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆவியின் மழை ஊற்றப்படட்டும். பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாநிலத்திற்காக, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படட்டும். எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய எழுப்புதலை காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துக்குள்ள இந்த எழுப்புதல் ஆரம்பிக்கட்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.